Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம பார்க்க போகிறது calcification. தமிழில் பார்க்க போகிறோம். It is a heterotypic calcification means deposition of calcium salt in tissue other than osteoid and enamel. ஒரு டிஷ்யூவில் போய் கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது பேர் தான் calcification. எனாமல் ஆஸ்டியாய்டை தவிர ஏதாவது ஒரு டிஷ்யூவில் போய் calcium deposit ஆச்சுன்னா அது பேர் தான் calcification. And it is a pathological condition whereby the calcium gets deposited at the place which are not supposed to be get here. ஒரு கால்சியம் வந்து டெபாசிட் ஆகுது ஒரு பிளேஸில். ஏன் அந்த இடத்துல வந்து டெபாசிட்டே ஆக்சுவலாக ஆகக்கூடாது, பட் ஆனால் அந்த இடத்துல போய் டெபாசிட் ஆகுது ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்னால. It is a pathological condition whereby the calcium gets deposited at the place which it is not supposed to be get deposited. Types of calcification. Heteropic calcification. Types பார்க்க போறோம். Dystrophic calcification and metastatic calcification ஒன்று இருக்கு. Dystrophic calcification வந்து occurs in dead tissue and degenerated tissue. Metastatic calcification occurs in normal tissue. இது நார்மலாக இருக்க டிஷ்யூலே போய் இந்த கால்சிஃபிகேஷன் நடக்கும். இங்கே வந்து டெட் டிஷ்யூலையும் டீஜென்ரேட்டட் டிஷ்யூவும் இது அஃபெக்ட் பண்ணும். டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன், the calcium gets deposited on either dead or degenerated tissue. Plasma calcium and phosphate level are normal. The plasma calcium and phosphate level in the blood is normal அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா கால்சியம் லெவலுக்கும் ஃபாஸ்பேட் லெவலுக்கும் எந்த இதுவும் அதிகமாகவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டாக இருக்குது, எந்த நார்மல் லெவலில் தான் இருக்குது. ஆனால் கால்சியம் டெபாசிஷன் லோக்கலைஸ்டாக இருக்குது. பேத்தோஜெனசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் என்னென்னா 2 ஸ்டெப்பில் இந்த ஃபேஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேஷனில் நடக்கும், ரெண்டாவது வந்து ப்ராபகேஷனில் நடக்கும். இனிஷியேஷனில் இன்ட்ராசெல்லுலரி ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலரி. இனிஷியேஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்ட்ராசெல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர். இன்ட்ராசெல்லுலரில் என்ன நடக்குதுன்னா, the membrane bound vesicle containing phospholipid. The membrane bound vesicle contain acidic and phospholipid. The membrane bound vesicle வந்து acidic phospholipid இருக்கும். அதனால இது வந்து கால்சியம் வந்து அதிகமாக அஃபினிட்டி பண்ணும் இந்த phospholipid. This has a greater affinity for calcium. The calcium concentrated with vesicle. இது என்னன்னா கால்சியம் வந்து எல்லா கால்சியம் gets concentrated with vesicle. வெசிக்கல்ல போய் கான்சென்ட்ரேட் ஆயிடுது and gets deposited outside in the cell. இது போய் வெசிக்கல்ல கான்சென்ட்ரேட் ஆகி உள்ள போய் டெபாசிட் ஆனாட்டி இது வந்து வெளியில வந்து டெபாசிட் ஆயிடுது, gets deposited outside of the cell and it is extracellular calcification. இன்ட்ராசெல்லுலர்ல என்ன நடக்குதுன்னா, கால்சியம் enters the damaged cell and has greater affinity for mitochondria. கால்சியம்க்கு வந்து அதிகமாக டேமேஜ் செல் வழியாக என்டர் ஆகி அது இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ரொம்ப கால்சியம்லாம் போய் பைண்ட் ஆகி அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட டெபாசிட் ஆயிரும். இது பேர் தான் இன்ட்ராசெல்லுலர் கால்சிஃபிகேஷன். அங்கே வெசிக்கல், இங்கே மைட்டோகாண்ட்ரியா. டிஸ்ட்ரோபிக் ஆர் ப்ராபகேஷன் ரெண்டாவது ஸ்டெப். அங்கே இனிஷியேஷனில் எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ராசெல்லுலர். இது ரெண்டாவது ஸ்டெப் என்னதுன்னா ப்ராபகேஷன். கால்சியம் பைண்ட்ஸ் வித் ஹை அஃபினிட்டி கால்சியம் பைண்டிங் ஃபாஸ்போப்ரோட்டீன் கால் ஆஸ்டியோபோர்டின். இங்கேயும் அதிகமாக கால்சியம், அங்கே ஏற்கனவே கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து ப்ராபகேஷனில் இன்னும் அதிகமாக வந்து கால்சியம் டெபாசிட் ஆகும். எதனாலனா கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீன் ஃபாஸ்போப்ரோட்டீன் அது ஆஸ்டியோபோர்டினில் போய் பைண்ட் ஆகி நிறையா டெபாசிஷன் நடக்கும், நிறைய கால்சியம் டெபாசிஷன் நடக்கும். டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் இன் டெட் டிஷ்யூ. ஒவ்வொரு டிஷ்யூலையும் எப்படி நடக்குது. கால்சிஃபிகேஷன் ஆஃப் கேஷியஸ் நெக்ரோசிஸ். கேஷியஸ் நெக்ரோசிஸ் இன் கோன் ஃபோக்கஸ் கால்சிஃபைஸ் லேட்டர். இது வந்து கேஷியஸ் நெக்ரோசிஸில் இந்த கால்சிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. டெட் பேராசைட்ஸ்லேயும் நடக்குமா? எந்த மாதிரினா ஹயாட்டட் சிஸ்ட் அண்ட் சிஸ்டரியோசிஸ் கெட்ஸ் கால்சிஃபைட். இந்த ஹயாட்டட் சிஸ்டும் சிஸ்டோரியோசிஸும் கால்சிஃபை ஆகி அங்கே கால்சிஃபிகேஷன் நடக்கும், அதனால டெட் பேரசைட்ஸ்னு நடக்கும். ஃபேட் நெக்ரோசிஸ். அக்யூட் பேன்கிரியாடைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து பேன்கிரியாட்டிக் என்சைம் வந்து லிபரேட் பண்ணும். என்ன லிபரேட் பண்ணுன்னா ஓமெண்டல் ஃபேட். இதை வந்து ரிலீஸ் பண்ணும் போது இந்த ஃபேட் வந்து கால்சிஃபை ஆகும்,
அதனால இங்கே ஃபேட் நெக்ரோசிஸ்லேயும் கால்சிஃபிகேஷன் நடக்கும். டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன் இன் டீஜென்ரேட்டட் டிஷ்யூ. Atheroma, degenerated atheromatous plaque gets calcified and this appears a whitish stony area. இங்கே என்ன நடக்குதுன்னா அதிரோமான்றது வந்து டீஜென்ரேட்டட் அத்ரோமேட்டஸ் பிளக் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த பிளக் வந்து கால்சிஃபைட் ஆகிடும். அங்கே பார்த்தோம்னா அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒயிட்டிஷ் ஸ்டோனி ஏரியா மாதிரி இருக்கும். Monkey's-Berg sclerosis. Myometrial vessels in frequently show hyaline degeneration. Myometrial vessels present ஆயிருக்கிறதுல வந்து hyaline degeneration இருக்கும் and it is followed by calcification. Tumor calcification. Some tumors gets degenerated and calcium gets deposited in the dead cells and it is laminated by spherules and is called Samoma bodies. இங்கே வந்து டியூமர்ஸில் வந்து அங்கே டீஜென்ரேட்டட் செல் இருக்கும். அந்த இடத்துல போய் கால்சியம் போய் டெபாசிட் ஆகி அங்கே ஒரு டியூமர் கால்சிஃபிகேஷன் நடக்கும். அங்கே அந்த டெட் செல்ஸில் போய் டெபாசிட் ஆனோட்டி அங்கே லேமினேட்டட் ஸ்பெரியூல்ஸ் அந்த டோட்டலாக அந்த டெட் செல்ஸில் போய் அந்த கால்சிஃபிகேஷன் போய் கால்சியம் போய் டெபாசிட் ஆகி அது பேர் என்னென்னா செமோமோ பாடிஸ்ன்றாங்க. பிரஸ்ட் டியூமர்ஸ்லையும் நடக்கும். டைனி ஃபோக்கை டிஸ்ட்ரோபிக் கால்சிஃபிகேஷன். பிரஸ்ட் டியூமர்ஸ்லையும் கால்சிஃபிகேஷன் நடக்கும். வேல்வுலார் கால்சிஃபிகேஷனில் வந்து மெட்டர்னல் அண்ட் அயோட்டிக் வால்ஸ், காமன்லி ருமேட்டிக் வால்வைட்டிஸ் அண்ட் பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ், இந்த இடத்துலையும் கால்சிஃபிகேஷன் நடக்கும். மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷன்னா என்ன? இட் இஸ் டியூ டு அப்நார்மல் கால்சியம் பாஸ்பேட் மெட்டபாலிசம். இது என்னன்னா அப்நார்மல் கால்சியம் பாஸ்பேட் மெட்டபாலிசம்னால இந்த மெட்டாஸ்டாட்டிக். இது ஒரு ரெண்டாவது டைப்பு. முதல் டிஸ்ட்ரோபிக், இங்கே மெட்டாஸ்டாட்டிக். இங்கே அப்நார்மல் கால்சியம் பாஸ்பேட் மெட்டபாலிசம் வந்து இருக்கனால தேர் இஸ் ஆல்வேஸ் ஹைப்பர் கேலிமியா சீன். இங்கே வந்து ஹைப்பர் கேலிமியா இருக்கும் எப்பயுமே. ஏன்னா தேர் இஸ் அப்நார்மல் கால்சியம் பாஸ்பேட் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஹைப்பர் கேலிமியா வருது. Microscopic appearance. Grossly it appears whitish and feel like concentration. அது வந்து ஒயிட்டாகவும் ஒரு ஃபீல் லைக் கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பிக்கா பார்த்தோம்னா இட் இஸ் அ கிரானுலார் அண்ட் இது வந்து ஒரு கிரானுலார் அண்ட் ஹெமடாக்சிலின் அண்ட் யோசின் ஸ்டெயினில் எடுத்து பார்க்கும்போது டீப் ப்ளூ கலர் தெரியும். ஸ்பெஷல் ஸ்டெயின் வந்து வான்கோசா ஸ்டெயின். இதில் பார்த்தோம்னா பிளாக் கலர் கால்சிஃபிகேஷன் தெரியும். பேத்தோஜெனசிஸ். மெட்டாஸ்டாட்டிக் கால்சிஃபிகேஷன் இஸ் டியூ டு டீஅரேஞ்ச்டு கால்சியம் மெட்டபாலிசம். இங்கே வந்து ஒரு டீஅரேஞ்ச்டு கால்சியம் மெட்டபாலிசமாக இருக்கும். இங்கே வந்து இந்த பிளாஸ்மா வால்யூம் வந்து கம்மியாகும், அதிகமாகும். சம் நேம்டு பிகாஸ் ஆஃப் கால்சியம் ரிமூவ் ஃப்ரம் த போன் அண்ட் டெபாசிட்டட் இன் டிஸ்டன்ஸ் பிளேசஸ். இது ஏன் அப்படி இது பேர் வந்துருச்சுன்னா இந்த கால்சியம்ல இருக்க போன்ல இருக்க கால்சியம் ரிமூவ் பண்ணி வேற இடத்துக்கு வந்து இதை அனுப்பிடும். காசஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம், எக்ஸசிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் த பிளட், ஹைப்பர் விட்டமினோசிஸ், ரீனல் ஃபெயிலியர், ஹைப்போபாஸ்பேட்டேசியா. இங்கே ரொம்ப கம்மியாக பாஸ்பேட் லெவல் இருக்கும். ரீனல் ஃபெயிலியரில் அதிகமாக விட்டமின் டி இருக்கும். பேராதைராய்டு டியூமர்ஸ்னால ஹைப்பர் பேராதைராய்டிசம், அதிகமாக பேராதைடு வந்து சுரக்கிறனால. இது சைட் ஆஃப் டெபாசிஷன் பார்த்தீங்கன்னா அக்கர்ஸ் வைட்லி இன் மல்டிபிள் ஆர்கன்ஸ். ரொம்ப மல்டிபிள் ஆர்கன்ஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லங், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரிக் மியூகோசா. கிட்னி இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் சைட் ஆஃப் கால்சியம் டெபாசிஷன். கிட்னி தான் அடிக்கடி எங்கள் கால்சியம் டெபாசிஷன் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் நெஃப்ரோ கால்சினோசிஸ். இது எப்படி கூப்பிட்றாங்கன்னா இந்த டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் டெபாசிஷன் இந்த கிட்னி இஸ் நோன் அஸ் நெஃப்ரோகால்சினோசிஸ் அண்ட் திஸ் கேன் லீட் டு ரீனல் ஃபெயிலியர். அவ்வளோதான். இதுதான் கால்சிஃபிகேஷன் டாபிக். டிஸ்ட்ரோபிக், மெட்டாஸ்டாட்டிக்கும் ரெண்டும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.